ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கலக்கிட்டு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வேலைக்கிழமை இங்கே விற்பாங்க பார்த்தீங்களா, வளையல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம், ஸ்டிக்கரு, லிப்ஸ்டிக்கு எக்ஸட்ரா எல்லாமே அவர்கிட்ட இப்படி இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல, அந்த மாதிரி வந்திருந்தாங்க. என்கிட்ட சுத்தமாகவே அமௌண்ட் இல்லை. மாமியார்கிட்ட சொன்னேன், என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி திருப்பி ஒடிசாவுக்கு வர மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா. என்கிட்ட நிஜமாகவே ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லை, க்ரீம் இல்லை, பவுட்ரு இல்லை, எதுவுமே இருக்கல என்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கே தேவையானது எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். இத்தனைக்கும் வாங்கினதை நான் எதுவும் அமௌண்ட்டும் கொடுக்கல, சுத்தமாக கையில் அமௌண்ட்டும் இல்லாமல் ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு சேல்ரி வந்ததே ரொம்ப கம்மி தான். கம்பெனியிலேருந்து சேல்ரி வந்தது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது நான் 30,000 ஒருத்தவங்ககிட்ட வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதை தீர்த்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால என் கையில் சுத்தமாக அமௌண்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நான் கொடுத்துக்கிறேன், நீ வாங்கிக்கோ, நான் காசு இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கி கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்னாயிட்டேன். அந்த வாட்டி தான் எனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும், நம்ம வாங்கிக்கலாம். அங்கே தமிழ்நாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கூட தான். பட் நான் சின்ன சின்ன பொருளாக பார்த்து அது இதுன்னு சேர்த்து வாங்கினதால கொஞ்சம் அதிகமாக என்னோடய பட்ஜெட்டை தாண்டி கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ என்ன வாங்கினேன் அப்படின்றத முழுக்க நீங்கள் பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் தான் இருக்குது, இன்னொரு 50 மட்டும்தான் சப்ஸ்கிரைப் இருக்குது. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 20K ஆகிடும். 20K ஆகிடுச்சி அப்படின்னா உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 20K ஆகிடுச்சி அப்படின்னா ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத முதல் கொண்டு பார்க்கலாம். ஹலோ ஃபேமிலிஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, சாரி சொல்லிக்கிறேன். நான் வளையல் இந்த மாதிரி பேங்கிள் எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்காது. கிடைச்சாலும் கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அங்கே இல்லைங்களா, அதையே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் நிஜமாகவே என்கிட்ட ₹1 கூட இல்லைங்க. மாமியார் நான் அடுத்த மாதம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல, பட் இந்த அளவுக்கு ஆகும் அப்படின்றத அது எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சுங்க. அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. மாமியார் நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, அங்கே எதுவும் கிடைக்காது இல்லையா இந்த மாதிரி வளையலுங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ரேட் சொன்னாங்க. சரி பட்ஜெட்டில் வாங்க வேண்டாம், இது மட்டும் நான் இந்த மாதிரி வளையல் 2-3 வாங்கியிருந்தேன்னா இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அதை வாங்காமல் நான் கிட்டேன் 4 கட் பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி காமிச்சாங்க. வெறும் கோல்டு மட்டும் இருக்கிற மாதிரி. இது ரொம்ப பழைய மாடலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காமிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குங்க. பார்த்ததுமே எடுக்கணும்னு தோணல. இந்த வளையலுமே நல்லா தான் இருக்கு, ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. இந்த ஒரு ரெட் கலர் வளையல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேங்கிளுமே 4 கட் பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் பேங்கிள்ஸ் இல்லைன்னா கண்ணாடி வளையல் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பிளாஸ்டிக்லேயே ஸ்டோன் வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளையல் நல்லாயிருக்கும். இங்கே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது சூட்டபுளாக இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது. உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க அவங்களுக்கு நாங்கள் ஒடியா, அவங்களுக்கு யாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு ஒடியா அப்படின்றது தெரியாது. எல்லாருமே சொல்லி ஹிந்தி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, ஹிந்திக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹிந்தி வேறு,
வெள்ளை வேறு, பொங்காலி வேறு. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ வெரைட்டி இருக்குது, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா. இப்போ நார்மலாக நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி என்னென்னா இங்கே சாப்பாடு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் முக்காடை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி சாமி கும்பிடுறது எல்லாமே வந்து நம்ம என்ன சாமி கும்பிட்றோமோ அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சென்னையில் போயிட்டு போகிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒடிசாவுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் என்ன ப்ராப்ளம்னால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்களே தான் சொல்லி எனக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட அமௌண்ட் கூட இல்லை. நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி 30,000 ரூபாய் போனதுனால என் கையில் ₹1 இல்லை. நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்கே வந்ததுனால என் வேலையும் விட்டுட்டேன். என்ன பண்ணுறது ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்காது. இது வந்து ₹5 மட்டும்தான். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இங்கே வந்து மாமியார் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் கம்மிட்டு அதுக்கப்புறம் வந்து மங்கூர் சூத்திரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இவர்கிட்ட வந்து கலரே போகாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்கிட்ட வாங்குறது. நான் எப்போ வாங்கினாலுமே வந்து மேக்ஸிமம் இல்லைனாலும் ஒரு 4 மந்த் ஆச்சு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா. அதுவே நம்ம எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரமாக அந்த கம்மலுக்கு இந்த மாதிரி மங்கோல் சுத்திரம் அதுக்கெல்லாமே வந்து கலர் போகாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, லென்த்தாகவும் இருந்துச்சு. எனக்கு அது பார்த்த உடனே எனக்கு அது மேலே தான் கண்ணு இருந்துச்சு. பக்கத்தில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சு, மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக லாங்காக பார்க்கவே ஹைலைட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு இது பார்த்த உடனே சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நிஜமாவே சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் வாங்கணும் அப்படின்னா அங்கே வந்து இதுவே வந்து 250 280 அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அது அங்கே வந்து தாலியும் போடவும் மாட்டேன், மங்கல் சுத்திரமும் போட மாட்டேன். சரி நம்ம வெறும் கழுத்தாவே இருக்குமே, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 5 இது இருக்கிற மாதிரி எனக்கு அது பிடிக்காது. சிம்பிளாக இருந்தாவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம கழுத்தில் போட்டோம்னா ரேஷஸ் இன்னும் அதிகமாக ஆகிடும். ஸோ அதனால் இதை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் என்னென்ன கொண்டு வந்தேன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் கொண்டுட்டு வந்ததை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த சின்ன பேங்கிள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்காக நான் வந்து வாங்கினது. 2 பேங்கிள் வந்து வாங்கியது, 2 பொண்ணுங்க. 2மே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு. ₹40 தான். வெளியில் நம்ம அதுவே வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகம். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு கூட ஹேர் பேண்ட் இது போடுறோம் பார்த்தீங்களா தலைக்கு, இது கூட வந்து ₹40 தான். ₹40 ₹30 சரியாக ஞாபகம் இல்லை. எல்லாம் டோட்டலாக சேர்த்து ₹800 ஆகிடுச்சிங்க. எனக்கு தலையே சுற்றிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கியிருந்தேன். அதுக்கும் எல்லாமே ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். அதை வந்து வீடியோவில் வந்து காட்ட முடியல என்னால். இது வந்து மங்கல் சூத்திரம் வாங்கியிருந்தேன், குங்குமம் வாங்கியிருந்தேன், வளையல் வாங்கியிருந்தேன், பொட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து ஒரு கம்மல் டெய்லி யூஸ்க்காக நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கம்மல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃபேஸ் வாஷே வந்து அது வந்து 150 அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிப்பன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு ரிப்பன் ₹10 நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்க. அதனால் நான் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். வளையல், குங்குமம் இந்த மாதிரி வாங்கவும் இவ்வளோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஆல்ரெடி பீரோவில் இருந்துச்சு. சரி இதுவும் இது பண்ணி நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மாமியாரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அப்பா வந்து இது வந்து சுடாதை சொல்லுவாங்க அப்படின்னா
இது டவல் கொடுப்பாங்க. 50 ரூபா இல்லைன்னா 101 ரூபா அந்த மாதிரி அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. பிராமன்ஸ் வந்து யாராவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 11வது நாளில் வந்து இந்த மாதிரி அவல், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, ஸ்வீட்டு, பூரி, இந்த மாதிரி நிறைய ரொம்ப ஏழைங்கெல்லாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இது பண்ணுவாங்க. அதுவே கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்காங்கன்னா பூரி, அதுக்கப்புறம் ரசகுல்லா, பூந்தி, இந்த மாதிரி நிறைய வந்து இது பண்ணுவாங்க. அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். நான் வந்ததுக்கப்புறம் அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாமனார் போய் எனக்காக கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமியார் வந்து இது தயிர் வந்து கடைஞ்சிட்டு இருந்தாங்க. பால் உர போட்டு தயிர் வந்து கடைஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து சென்னா வந்து செய்வாங்க இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும். தயிர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி தனியாக, அதுக்கப்புறம் வந்து அது இதுவாகிடும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது பேர் வந்து சென்னா சொல்லுவாங்க. இங்கே வந்து பூஜைங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தேவைங்க. இப்போ தான் மாமனார் இருந்து 1 இயர் ஆகிடுச்சி, கம்ப்ளீட் ஆகிடுச்சி பெரிய மாமனார் இருந்து. இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பூஜை செய்கிறது அது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இது எக்ஸ்ட்ராவும் திருப்பி வந்து போட்டிருக்காங்க பால். ஆனால் கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெயிலாக தான் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரொம்ப வந்து மழை பெய்கிற மாதிரி ஆகிடும். காலையில் இந்த மாதிரி இருக்கும், ஈவினிங் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அதோட வெண்ணெய் சொல்லுவாங்கள்ல, வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெண்ணெல்லாம் எடுத்து ஒரு சட்டிக்குள்ளே வந்து போட்டுட்டாங்க. அதை வந்து காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து நான் வந்து தோசை, அதுக்கப்புறம் வந்து குழம்பு இருந்துச்சு நைட்டுது, அதுவும் சேர்த்து நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். வாங்க எல்லோரும் தோசை சாப்பிட்லாம். கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு எப்படி இல்லை அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கின பொருளெல்லாம். பட் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் எனக்கு ஹெவியான மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் பண்ணுவோம், அது வந்து இந்த மாதிரி அதிகமாக ஆகிடும் அப்படின்றத வந்து என்னால் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட எப்போவுமே நாங்கள் வாங்கினோன்னா ஒரு 300-400க்குள்ளே தான் நான் வாங்குவேன். ஏன்னா நாங்கள் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, அடிக்கடி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்குவோம். எங்களுக்கு தேவைப்படுறது இங்கே ரெகுலராக வந்து லேடிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டி இங்கே எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் இருப்பேன். அதனால் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் இருக்கும்போது அது எதுவுமே கிடைக்கல அப்படின்போது நான் வந்து இங்கே வாங்கிக்கிட்டேன். என் மாமியாரும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வாங்கிக்கிட்டேன். எல்லா பொருளுமே நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்றத முதல் கொண்டு நீங்கள் வந்து எனக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி வீடியோ போடுறதுக்கு, கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்தேன். அது என்ன ஏது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். பாய் பாய் எல்லாருக்கும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்.